ஹாய், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. கடையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். வேலை பார்க்குறவங்க எடுத்து எல்லாம் வச்சுட்டு தயார் பண்ணுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கோன்னே வைங்களேன், ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம உறவுக்காரங்களோ சரி, இல்லை வேறு யாரோ இருந்தாலும் சரி, நம்ம அந்த வேலையை விட்டுட்டு அந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணும்போது அவங்க ஹலோ சொல்லுங்கண்ணா, சும்மா தான் பேசினேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சும்மா தான் பேசுகிறாங்களா? ஐயோ, என்ன கடன் கேட்க போகிறானோ, என்ன பதில் சொல்ல போகிறானோ, வீட்டுக்கு வர போகிறானோ, நம்ம இருக்கிற இதில் ஏதாவது உதவி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையில் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு வச்சிடுறோம். இது எதுக்கு பண்ணுனா ஃபோனு, நீங்கள் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு வந்துருவாங்களோ வீட்டுக்கு, இல்லை பணங்கடன் கேட்டுருவாங்களோ, ஒன்றுமே புரியலையே, ரொம்ப நாள் ஆச்சு இவங்க ஃபோன் பண்ணி இப்போ பண்ணுறாங்களே. ஒரு மூளையை நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம் தானே. நடைமுறையாக எல்லோருடைய வாழ்க்கையிலேயே அது உண்டானது தான். ஒரு வாரம் கழிஞ்சாலும் அவங்கள பற்றி எந்த இதுவுமே இல்லை. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க உண்மையிலே நம்மளை கேட்டிருக்காங்க நல்லா இருக்கீங்களான்னு. உண்மைதாங்க, உண்மையிலே இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. அன்பானவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, கேட்க தான் செய்வாங்க. நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், சும்மா தான் வந்தேங்க அப்படின்றோம். ஒரு மாடியில் போகிறோம், சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போகணுன்றோம். ஒரு காய் கடைக்கு போகிறோம், பொழுது போகணுன்னு வெளியில் எங்கேயாவது போகிறோம். அப்போ அந்த சும்மான்ற வார்த்தை நிறைய உண்டானது தானே. அதனால் நம்ம ஊர்லேயும் நல்லவங்கள் அன்பானவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்மளும் அவங்க பேசுனா அது உண்மையோ பொய்யோ, ஆனால் இப்போ நிறைய இடத்துல ஃபோன் பண்ணால் ஏதாவது பணத்துக்கோ எதுக்கோ உண்டானதாக இருக்குது. ஆனாலும் அந்த சும்மான்ற வார்த்தைக்கு அவங்க பேசுனாங்கன்னா, ஆமாம் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு சும்மா கேட்போமே. கேட்குறனால என்னது, அது உண்மையாகவே இருந்தால் அப்படி இருக்காங்கங்க, அன்பானவங்களும் இருக்காங்க. அதனால் யாரும் ஃபோன் பேசினாலும் எடுத்து எடுப்புலேயே நம்மளே மனசுக்குள்ளே எதுவும் நினைக்க வேண்டாம். சும்மா சரியா, அவங்களுக்கும் அன்பாக நல்ல சும்மான வார்த்தைகளை விடுவோம். அது உண்மையாகவும் இருக்கட்டும். லவ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி.